ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ஸோ அது எப்படி நம்ம சப்போர்ட்டை கண்டுபிடிக்கிறது, எப்படி ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஏசியா காம்போஸ்ட் இண்டெக்ஸ் வந்து சார்ட்டை எடுத்திருக்கேன். அதில் இப்போ பாருங்கள், இப்போ வந்து 4:14 சரியா, ஒரு பை கண்டிஷனில் போயிட்டுருக்கு சார்ட்டு. அப்படி முன்னாடி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதே பாயிண்ட் லெவலில் ஒரு டைம் வந்திருக்கும் சரிங்களா. ஸோ அதே பாயிண்ட் லெவலில் மேலே வந்திருக்கும் கரெக்டாக. அதில் வந்து இப்போ நான் வந்து ஒரு ட்ராயிங் ஒன்று, ஒரு கோடு ஒன்று எடுக்கிறேன் பாருங்கள். ஹரிசாண்டல் லைனுங்கிறத ஒன்று எடுத்து காமிக்கிறேன். ஸோ அதே பாயிண்ட் இப்போ நம்ம மார்க்கெட் எந்த கண்டிஷன் இருக்கோ அதே லெவலில் முன்னாடி ப்ரிவியூவாக, ஸோ எந்த இடத்துல வந்திருக்கோ அந்த இடத்துல வைக்கணும். ஓகேவா. இப்போ 59-79 பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அதே பாயிண்ட் டைமில் எந்த இடத்துல வந்திருக்கோ அதே இடத்துல அந்த லைனை வைக்கணும். ஓகேவா. அதுதான் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த குறிப்பிட்ட பாயிண்டில் வந்து மார்க்கெட் வந்து டச் ஆகி மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து அதே டைமுக்கு மேலே போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது சரியா. இப்போ இந்த டைமில் டச் ஆகிருக்கு. ஒன்று இந்த லைனை கிராஸ் பண்ணி மேலே போகலாம், இந்த ரெசிஸ்டன்ஸில் டச் ஆகி ஒன்று பிரேக் பண்ணி மேலே போகலாம். ஆனால் கண்டினியூவாக பைக் கேண்டில் வந்திருந்தால் மட்டும் நம்ம பைக் கொடுக்கலாம். இதில் நீங்கள் 5 மினிட்ஸோ 2 மினிட்ஸோ 1 மினிட்ஸோ வச்சு இந்த இடத்துல நம்ம செல்லு கொடுக்கலாம். ஓகேவா. இப்போ நான் 1 மினிட்ஸ் வச்சு ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக ஒரு டெமோவாக நான் வந்து என்ட்ரி எடுத்து காட்டுறேன். ஓகேவா. ஸோ இதை யூடியூப் தரால பண்ணக்கூடாது, அதனால் நான் ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் எடுத்து காட்டுறேன். நான் வேறு எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை மட்டும் கண்டுபிடிச்சி நான் ஜஸ்ட்டு செல்லுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லைனை பிரேக் பண்ணி மேலே மாற போயிருந்தேன்னா, பைக் கண்டினியூவாக வந்திருந்தேன்னா, பைக் கேண்டில் வந்திருந்தேன்னா அதிகமாக, அதுக்கு அடுத்தல ஒரு 4 கேண்டில் கிட்ட வந்திருந்தேன்னா நம்ம பை எடுத்துருக்கணும். ஆனால் அந்த இடத்துல டச் ஆகி ரிட்டன் ஆகுது. கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 2-3 செல் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த இடத்துல நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல இந்த இடத்துல டச் ஆகிருக்கு. ஸோ அந்த குறிப்பிட்ட லைன் இதுதான் ரெசிஸ்டன்ஸு சரிங்களா. அது வரைக்கும் இந்த இது வரைக்கும் எதுவுமே டச் ஆகலை. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஒரு பாயிண்டில் இருந்து ஸோ அது வரைக்கும் கீழே வரை டவுன்லேயே வந்து ஸோ இப்போ திருப்பி இந்த இடத்துல டச் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா பை கேண்டில் கண்டினியூவாக வந்திருந்துன்னா நம்ம பை எடுக்கணும். ஆனால் செல் கேண்டில் ஆகிருக்கு பாருங்கள், ஒரு 2-3 கேண்டில் செல் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் கான்ஃபிடெண்ட்டாக அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னா செல் கேண்டில் எடுக்கலாம், செல் ஆர்டர் எடுக்கலாம். ஓகேவா. ஸோ இதை மட்டும் நீங்கள் வச்சு பார்க்காம இண்டிகேட்டரையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் என்னுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃப்யூச்சர் அனலைசிஸ்ன்னு சொல்லி வச்சுருப்பேன், ஒரு குரூப் இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ இந்த இடத்துல செல்லு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஸோ இன்னும் கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று கொடுத்துருப்பேன் ஃப்ரீயாக, வந்து என்னுடைய குரூப் மெம்பர்ஸுக்கு வந்து சாஃப்ட்வேர் கொடுப்பேன், ப்ரீமியம் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அந்த சாஃப்ட்வேரில் இந்த இடத்துல செல்லுன்னு சொல்லி காட்டுச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த இடத்துல நீங்கள் செல் ஆர்டர் எடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஒரு வின் ஆயிரும். ஓகேவா. இப்படி தான் நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறோம். இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ப்ரீவியூவாக அதே பாயிண்ட் லெவலில் எங்கே இருக்கோ அப்படி கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல இருந்து இதான் வந்து ரெசிஸ்டன்ஸு. ஓகேவா. அந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்குல்ல, ஸோ எந்த டச்சும் இல்லை. ஸோ அதே பாயிண்ட்டு திருப்பி எந்த இடத்துல டச் ஆகுதோ அது வந்து ரெசிஸ்டன்ஸு. ஓகே. ஒன்று இந்த பாயிண்ட்டை டச் ஆகி மேலே கண்டினியூவாக பைக் கேண்டில் ஃபார்ம் ஆகிருந்துன்னா பை போகணும். ஆனால் டவுன் ஆகுதுன்னா கேண்டில் செல் கேண்டில் அதுக்கடுத்து வருதுன்னா, டச் ஆகி செல் கேண்டில் வருது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கலாம், செல் ஆர்டர் எடுக்கலாம் சரிங்களா. ஆனால் கண்டினியூவாக வாயாமல் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஒரு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா விட்டுருங்க. அடுத்து ஒரு அரை மணி நேரம் 1 ஹவர் கழிச்சு பொறுமையாக மறுபடியும் இதே போல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்து நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த வீடியோவில் பார்ட் 1 வீடியோவில் ரெசிஸ்டன்ஸை மட்டும் நான் சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ அடுத்த பார்ட் 2 வீடியோவில் நான் சப்போர்ட் லெவலை கண்டுபிடிச்சி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்கேன். ஓகேவா. உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்லோவாக கண்டினியூவாக ட்ரேட் எடுத்தால் இது வந்து மேக்ஸிமம் வின் ஆயிரும். ப்ளஸ் வந்து என்னுடைய குரூப் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் அனலைசிஸ் சொல்லி ஒரு குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். நியூஸ் அனலைசிஸ் உங்களுக்கு ஒரு குரூப் இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து கொடுப்பேன், போட் சாஃப்ட்வேர். அதுலேயும் வந்து உங்களுக்கு அனலைசிஸ் வந்து தெளிவாக காட்டும், பை போகுமா செல் போகுமான்னு. அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் மெயின். ஓகேவா. ஒரு மேக்ஸிமம் 75% இது ஒர்க் ஆகக்கூடியது. ஓகே. அதனால் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கோங்க. இந்த இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் எந்த இண்டிகேட்டரை விட, ஸோ மற்ற இண்டிகேட்டரை விட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஒரு மார்க்கெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் வந்து என்னுடைய மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்குது, ஃபியூச்சர் அனாலிசிஸ் இருக்குது, நியூஸ் அனாலிசிஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கொடுப்பேன், அதையும் யூஸ் பண்ணி இதையும் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம்.